ஆசீர்வாதம் வேண்டாம் என்று ஒருவரும் சொல்லுவதில்லை, ஆசீர்வாதம் வேணும். ஆனா சில காலங்களிலே உபத்திரத்தின் மத்தியில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதாகமம் முழுவதிலும் நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் உபத்திரவம் இல்லாமல் சிலர் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல மனுஷர்கள், தேவனுடைய ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உபத்திரத்தின் வாயில் வழியாதான், உபத்திரத்தின் பாதையில் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உபத்திரத்தின் பாதையில அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அவங்க அனுபவித்த உபத்திரவங்களை அவர்கள் நல்லதென்று முடிவெடுத்தார்கள். எப்படி வந்த உபத்திரத்தை என்னமா நினைச்சாங்க? நல்லது என்றார்கள். நல்லது, இந்த உபத்திரம் எனக்கு நல்லது என்று அவங்க நினைச்சதுனாலே அவங்களுக்கு வந்த உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப சில காலங்களிலே, சில நேரங்களிலே நம்மளுக்கு உபத்திரம் உண்டு, அதுல மாற்று கருத்து ஒன்றுமல்ல. ஆனால் இந்த உபத்திரவத்தின் நடுவில் தான் தேவன் நம்மளை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 71வது வசனம், 75வது வசனம், 76வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது, என்ன சொல்றாரு அவரு? நான் உபத்திரவப்பட்டது யாருக்கு நல்லது? அவருக்கு நல்லதுன்னு சொல்றார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொள்ளுகிறேன். ஐயா, சில சூழ்நிலைகள்ல உபத்திரம் எனக்கு நன்மையை கற்றுக் கொடுக்குமோ அல்லாமல் எனக்கு தீமையை கற்றுக் கொடுக்கிறது அல்ல. எங்க பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லதையா, இந்த உபத்திரவப்பட்டதினாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி கிடைத்தது. அதுல 75, 76, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி. எதன்படி உபத்திரப்படுத்தினாரா? உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். நீர் உமது அடியானுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் எதை கற்றுக்கொண்டேன்? உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உண்மையின்படி என்னை எதன்படி உபத்திரப்படுத்துறாராம்? அவருடைய உண்மையின்படி எனக்கு என்ன இருக்கிறது? உபத்திரவம் இருக்கிறது. உண்மையின்படி நீர் என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். அப்ப உபத்திரவம் என்பது எனக்கு நல்லதாக நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல்லதா பார்க்கிறாங்களோ அன்னைக்கே அந்த உபத்திரம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதுலயே 67வது வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு என் வாழ்க்கை வழி தப்பி இருந்தது, இப்பொழுதோ உமது வார்த்தையை நான் காத்துக் கொள்ளுகிறேன். அப்படி என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறாரு. உபத்திரவம் இல்லாமல் சுகபோகமாய் நான் வாழும் போது எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது வார்த்தையை என்ன செய்கிறேன்? வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உபத்திரம் நம்ம வாழ்க்கையிலே நல்லதா இருக்கிறது. சங்கீதக்காரன் புஸ்தகம் 66வது அதிகாரம் 10வது வசனம், சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். தேவனே, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எப்படி புடமிட்டாரா? அவர் சொல்லுகிறார், ஒரு வெள்ளியை புடமிடுவது போல எங்களை நீங்க புடமிட்டீங்கப்பா.
வெள்ளியை எப்படி புடமிடுவார்கள்? நீதிமொழிகள் 25:4 வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். தட்டானினால் என்ன கிடைக்கும்? நல்ல உடைமை கிடைக்கும். எதிலிருந்து களிம்பை நீக்கிவிடு? வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானினால் நல்ல உடைமை கிடைக்கும். ஐயா, ஒரு குயவன் ஒரு வெள்ளியை குகையில் வைத்து, தங்கத்தை குகையில் வைத்து, அதை அடித்து 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 அவன் எப்படி விரும்புகிறானோ அது வருகிற வரை அதை அடித்து புடமிடுகிறான். அதற்கு பின்புதான் அவனுக்கு திருப்தி அடைகிறான். நான் தெரிந்து கொள்ளப்பட்டது போல இந்த வெள்ளி புடமிடப்பட்டது. அதில் உண்டான அழுக்கு, களும்பு எல்லாம் நீங்கி போகிற வரை அதை புடமிடுகிறான். நீங்க மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம், அவர் என் பக்கமாய் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. யாரை சுத்திகரிக்கிறார்மா? 12 கோத்திரம் இருக்கிறது. 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்தை சுத்திகரிக்காரு? அவர் உட்கார்ந்து, திருப்பி படிங்கம்மா அந்த வசனத்தை. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யாரா மாறுகிறவரை புடமிடுகிறாராம்? யாரா மாறுகிறவரை புடமிடுகிறாராம்? திருப்பி படிங்கம்மா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் புடமிடுவார். ஆமென். அவர் உடையவர்களாய் மாறும்படிக்கு லேவியின் புத்திரர். ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறாரு? 12 கோத்திரம் இருக்கிறாங்க. ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறாரு? லேவியனுக்கு வேதாகமத்திலே என்ன வேலை? லேவியனுக்கு வேதாகமத்துல என்னமா வேலை? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய பணிகளை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறார், லேவியின் புத்திரரை நான் சுத்திகரிக்கிறேன். அல்லேலூயா. அவன் பொன்னாய் விளங்குறவரை சுத்திகரிப்பானாம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 25-26, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களும்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நீதிபதிகளை, நல்லா கவனியுமா, உன் நீதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும். என்னை தேவன் சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அவர் சமூகத்திலே அவர் என்னை புடமிடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னை உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் கர்த்தருடையவனாய் எல்லா காலங்களிலும் நான் கர்த்தருடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கு. என்னை நீதிபுரமும் சத்திய நகரம் என்றும் ஜனங்கள் அழைக்கிறவரை என்னை புடமிடுவார். அல்லேலூயா. நம்ம நீதிபுரமாய் மாற வேண்டும், நம்ம சத்திய நகரமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்மா. நீதிபுரமும் சத்திய நகரமாய் மாறுகிறவரை
நான் உன்னை புடமிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க மீகா புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 8வது வசனமும் 9வது வசனமும். என் சத்துருவே, நல்ல கவனிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உபத்திரம் வரும் பொழுது நீங்க யாரோடு பேசணும் தெரியுமா? யாரோடு பேசணும்? சத்துருவோடு பேசணும். எப்படி பேசணும்? சத்துருவே, நீ என் வாழ்க்கையில உபத்திரத்தை கொண்டு வந்துட்டோம் என்று சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. அவன் சோதிக்கப்படும் பொழுதும் நெருக்கப்படும் பொழுதும் தன் சொந்த மாமனார்னாலே நெருக்க வந்தது, தன் கற்ப பிறப்பாகிய மகனாலே நெருக்க வந்தது, சத்துருக்களினாலே நெருக்க வந்தது. எல்லா சமயத்திலும் தாவீது தன் ஆத்துமாவோடு பேசி பழகினான். எப்படி பேசினான்? என் ஆத்துமாவே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. என் ஆத்துமாவே, நீ கலங்காதே. கர்த்தரே உனக்கு அடைக்கலமும் கேடகமுமா இருக்கிறார் என்று பிரச்சனை வரும் பொழுது, நெருக்க வரும் பொழுது, உபத்திரம் சூழும் பொழுது மற்றவர்களிடத்தில் அவன் புலம்பி தவிக்கவில்லை. நம்மளை போல 4 பேரிடத்துல புலம்பி எங்கேயாவது நம்மளுக்கு உதவி கிடைக்குமா என்று புலம்பி தவிக்கவில்லை. அவன் யாரோடு பேசினான் என்றால் தன் ஆத்துமாவோடு பேசினான். தன் ஆத்துமாவோடு நெருக்க வந்த காலங்களிலே அவன் தன் ஆத்துமாவோடு அவன் பேசினதை வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். இங்க மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லுகிறது, அவங்க நெருக்க வந்தது, வேதனை வந்தது, அவங்களுக்கு உபத்திரவம் பெரிதா இருந்தது. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, என் சத்ருவே, நீ சந்தோஷப்பட்டுறாத. சத்ருவை என்ன செய்யாத, நீ சந்தோஷப்பட்டுறாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உபத்திரம் நல்லது. உபத்திரம் வரும்போது நான் யாரோடு பேச வேண்டும் என்றால் சத்துருவோடு பேசணும். என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீ சந்தோஷப்படாதே. நஷ்டத்தை கொண்டு வர சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. வியாதியை கொண்டு வர சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. கடனை கொண்டு வருகிற சத்துருவே, நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமாய் ஜனங்களை, குடும்பத்தை, எங்க சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவே, நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் நான் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உபத்திரவத்தை நான் மேற்கொள்ள முடியும். அதனால சொன்னேன், பரிசுத்தவான் எல்லாரும் உபத்திரவத்தை நல்லதென்று நினைத்தார்கள். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2 காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். யோபு புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும், இப்ப யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவருக்கு முன்பாக என்ன பண்ணினேன்? ரூபகாரம் பண்ணினேன். அவர் சொல்லுகிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன்? ஆமென். என்னை அவர் கொண்டு போட்டாலும். என்ன சூழ்நிலையில சொல்லுகிறாரு? எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை, பிள்ளைகளை இழந்த சூழ்நிலை, குடும்பத்தை, மனைவியை இழந்த சூழ்நிலை, தனக்குன்னு இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் இழந்த சூழ்நிலை, சரீரத்திலே பலவீனம், சுகத்தை இழந்த சூழ்நிலையில சொல்லுகிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக என் வழியை என்ன செய்வேன்? ரூபகரம் பண்ணுவேன். அதுல 26வது வசனம்,
மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர். ஆமென். அவர் சொல்லுகிறாரு, மகா கசப்பு, என் வாழ்க்கையில மகா கசப்பு வந்துச்சு, ஆனாலும் உமது மேல் நம்பிக்கையா இருப்பேன். 30வது அதிகாரத்திலே 16வது வசனம் படிங்க. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. என் ஆத்துமா முறித்து போயிட்டு உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. என்ன பிடித்துக் கொண்டது? அவரை உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. சொல்றாரு, நான் உபத்திரவப்படுகிறேன், என் உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது, ஆனாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். 27வது வசனம், என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் நாட்களில் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது, ஆனாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அப்ப இந்த உபத்திரவத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்லது, உபத்திரம் நல்லது என்று எடுத்துக்கிட்டார்கள். யோவுக்கு வந்த எல்லா உபத்திரவங்களையும் யோவு நல்லது என்று எடுத்துக்கிட்டார். அதனாலதான் சொல்லுகிறார், உபத்திரம் என்னை பிடிச்சிச்சுப்பா, ஆனாலும் என் வழிகள் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? ரூபகரம்னா என்ன? வெளியரங்கமா இருக்கிறது. என் வழிகளில் ஒரு தாறுமாறும் இல்லை, என் வழிகளில் ஒரு பாவமும் இல்லை, என் தேவனுக்கு முன்பாக நான் ரூபகரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 16வது அதிகாரத்திலே 17வது வசனமும் 19வது வசனமும், அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. 16வது அதிகாரம் 17ம் 19ம் தப்பா படிக்க. என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையில் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிட்டு? எப்படி? உபத்திரவம். எந்த நாட்கள் ஒரு உபத்திரம்? என் கையில கொடுமை இல்ல, என் ஜெபம் எப்படி இருந்துச்சு? சுத்தமா இருந்துச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை கொண்டால் ஜெபம் என்னப்படாது. இவர் சொல்றாரு, என் ஜெபம் எப்படி இருந்துச்சு? சுத்தமா இருந்துச்சு. என் கையில கொடுமை இல்ல, அப்பந்தான் எனக்கு உபத்திரம் வந்தது. அந்த நாட்கள்லாம் 19வது வசனம், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்குன்னு சொல்றார் சாட்சி? என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்கிறார்? உன்னதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன். அந்த உபத்திரவம் இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கும், புதிய ஏற்பாட்டுல பவுல் அப்போஸ்தலனுக்கும், பழைய ஏற்பாட்டுல யோவுக்கும் வந்த உபத்திரவம் இந்த பூமியிலே அதற்கு பின்பு யாருக்கும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு உபத்திரவத்திலையும் யோபு சொல்லுகிறார், நான் ஜீவனே போனாலும் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. உபத்திரவம் என்னை பிடிச்சது உண்மைதான், உபத்திரம் என்னை நெருக்கினது உண்மைதான். ஆனால் என் கையில ஒரு பாவமும் இல்ல, என் ஜெபமும் சுத்தமா இருக்குது, என் ஜெபத்திலையும் ஒரு தப்பு இல்ல. ஆனால் உபத்திரம் வந்தது. கர்த்தர் இதை மாத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 27வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து ஒரு 6 வசனம். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும், நல்லா கவனி, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனோ என் ஆத்துமாவை சர்வ வல்லமை உள்ளவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான்
நான் ஒத்துக்கொள்வது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினாலும், அவன் நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினாலும் அவன் சொல்லுகிறான், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். அல்லேலூயா. அந்த 6வது வசனம் சொல்றாரு, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். அல்லேலூயா. எதை கெட்டியா பிடிச்சிருக்காரா? என் நீதியை எப்படி பிடிச்சிருக்கேன்? கெட்டியாய் பிடிச்சிருக்கிறேன். இந்த உபத்திரவம் என்னை அதை விட்டு விலக பண்ணாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அமுதா இந்த ஃபேனை வைப்பாங்க. அவர் சொல்றாரு, நான் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என்ன செய்யாது? அதை நான் விட்டு விடேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் உபத்திரவம் தேவனை விட்டு பிரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், தேவனை விட்டு உபத்திரவம் நம்ம தேவனை விட்டு பிரிக்காது இருக்க வேண்டுமானால், நான் முறுமுறுக்காமல் இருப்பேன் என்றால், அதே உபத்திரவத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 23வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுவாரு. 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறவைகளை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறவைகளை அவர் நிறைவேற்றுவார். அப்படி என்றால் இந்த உபத்திரவத்திற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த உபத்திரவ நாட்கள் முடியும் பொழுது எனக்குன்னு குறித்து வைத்திருக்கிற இரட்டிப்பான நன்மையை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. யோபினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறார். இப்போ யோபு வாழ்க்கையிலே உண்டான உபத்திரவம் எல்லாம் அவனுக்கு நஷ்டம் அல்ல, லாபம். அல்லேலூயா. எந்த காலத்தில் அவனுக்கு நஷ்டமா இருந்தது என்றால், தற்காலத்திலே அதை அனுபவிக்கும் போது அது கஷ்டமா இருந்தது. அவன் நஷ்டமா எண்ணவில்லை, கர்த்தரையே நம்பி இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக ரூபகரமா இருந்தான், ஆண்டவருடைய நீதியை கட்டியாய் பிடித்து கொண்டான். அவன் உதடுகளிலே நெருக்கப்படுகிற நாட்களிலே, உவத்திர நாட்களிலே அவன் பாவம் செய்யாததினாலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இவ்வளவு உபத்திரவம் இல்லை என்றால் இவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் நாங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது. அல்லேலூயா. உபத்திரவம் நல்லதுமா? ஒரு பொன்னை, ஒரு வெள்ளியை குகையில் வைத்து புடமிட்டு சுத்த பொன்னாக அதை சொலிக்க பண்ணுகிற வரை ஒரு குயவன் இருக்கிறது போல நமக்குன்னு ஒரு குயவன் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பரம குயவன். நான் களிமண், நான் பொன்னு, நான் வெள்ளி, நான் சுத்தமாய் மாறுகிற வரை அவர் என்னை புடமிடுவது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல அங்கலாய்ப்பு நம்மளுக்கு வரலாம், ஆனால் புடமிடுவது நம்மளுக்கு நல்லது. அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காலத்திலே நீங்க படுகிற உபத்திரவம் உங்களுக்கு நஷ்டமாய் காணப்படலாம். யோபு சொன்னது போல, கர்த்தர் எனக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டது அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யாக்கோப்பு யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன் சகோதரன் சீயோனிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு
அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம், நல்ல கவனிங்க, உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து, எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீயோனுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் என் சகோதரனை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன் என்றான். யோசேப்பு தொடர்ந்து போய் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தகப்பன் சொல்லுகிறார், ஆட்டு மந்தையிலிருந்து நீ வாப்பா, நீ போய் உன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் சுக செய்தி எனக்கு கொண்டு வா. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கரெக்டா இடத்த சொல்லிட்டார். யோசேப்பு தன் சகோதரனுடைய சுகம் விசாரிக்க கடந்து போகிறான். கடந்து போகும்போது தகப்பன் சொன்ன இடத்துல யார் இல்ல? சகோதரர்கள். நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? சொல்லுங்களேன். நீங்க பரிசுத்தவான், நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, திரும்பி வந்து அவனை தேடி பார்த்தேன், காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். தன் சகோதரரை தேடி போகிறான், போகிற இடத்துல காணோம். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? திரும்பி போயிருக்கணும். அவன் திரும்பி போகவில்லை. அங்க ஒரு இடத்துல ஒருவன்ட்ட விசாரிக்கிறான், எங்க சகோதரர்கள் இங்க இருந்தாங்க, காணமேன்னு கேட்கும். அவன் சொல்றான், தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன். எங்க போவோம் என்று? தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். நல்லா கவனிங்க, எங்க போறாங்க? தோத்தானுக்கு போறாங்க. 24வது வசனம். அதுல அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. போதும். அது என்ன குழியா இருந்தது? இப்ப இவர் எங்க போனாரு? தோத்தானுக்கு போனாரு. எங்க போனாரு? தோத்தானுக்கு போகிறாரு. சகோதரர்கள் இவனை எடுத்து குழியிலே போடுகிறார்கள். நல்லா யோசித்து பாருங்கள். இவன் தீமையானது எதுவும் செய்தானா? ஒரு தீமையும் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் இவனுக்குன்னு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார். 17வது வயதுல எல்லா சகோதரர்களும் உனக்கு வணங்குவார்கள் என்று தரிசனம் கொடுத்திருந்தார். இப்ப இவன் எங்க இவனுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிக்குதுன்னா, குழியில தான் ஆரம்பிக்கிறது. எங்க ஆரம்பிக்குது? குழியில ஆரம்பிக்குது. இந்த சிமியோன் நினைச்சிருக்கலாம், இந்த ரூபன் நினைச்சிருக்கலாம், அவன் சகோதரர் எல்லாம் நினைச்சிருக்கலாம், இதோட இவன் மடிஞ்சு போயிருவான், இதோட இவன் செத்து போயிருவான், இவன் பிரச்சனை நம்மளுக்கு, இந்த சொப்பனங்காங்கிறவன் பிரச்சனை இனிமேல் நமக்கு இல்லைன்னு தன் சகோதரர்கள் எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு ஆசீர்வாதத்துக்கு பவுண்டேஷனே எங்கன்னா குழியிலன்னு சொல்லக்கூடாது, தோத்தான் என்கிற குழியில. என்ன குழியில? நம்ம அநேக நேரம் உபத்திரவப்படும் பொழுது மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க குழியில விழுந்துட்டாங்கன்னு அநேகர் நினைக்கலாம். ஆனால் எங்கே நான் தோத்தேனோ, எங்கே குழியில விழுந்தேனோ, அந்த குழிதான் எனக்கு ஆசீர்வாதமான குழியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அந்த தோத்தான் இல்லாமலும் அந்த குழி இல்லாமலும் யாக்கோப்புக்கு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சரி, அதோட முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டில்
வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கும் போது அவனுக்கு பிரச்சனை வருகிறது. தன் எஜமானுடைய மனவாட்டினாலே பிரச்சனை வருகிறது. அவன் வாழுகிற இடத்திலே உபத்திரம் வருகிறது. 19 வசனம் 20 வசனம் 21 வசனம் முடியும். அதுல உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் இப்ப எங்க இருக்காரு? சிறைச்சாலையில இருக்காரு. யார் இருக்கா? யோசேப்பு சிறைச்சாலையில இருக்காரு. இப்ப யாரும் சிறைச்சாலையில இருக்கா? கர்த்தரும் சிறைச்சாலையில இருக்காரு. 2 வருஷங்கள் கழிந்து போகிறதமா. 2 வருஷம் செய்யாத தவறுக்கு 2 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறார். செய்யாத தவறுக்கு தன் சகோதரனாலே தோத்தானிலே குழியிலே தூக்கி போடப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை 30 காசுக்கு வித்தது போல யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு தன் சகோதரர்கள் இஸ்மவேலிடத்தில் வித்து போடுகிறார்கள். இஸ்மவேலிடத்தில் வித்து போட்டதும் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது சாட்சியாயிருந்தது. அல்லேலூயா. இஸ்மவேலிடத்தில் வித்து போடாவிட்டால் அவன் எங்க போயிருக்க முடியாது? எகிப்துக்கு போயிருக்க முடியாதமா. தோத்தானும் அவனுக்கு நல்லதுதான், குழியும் அவனுக்கு நல்லதுதான், 20 காசுக்கு வித்து போட்டதும் நல்லதுதான். சிறைச்சாலையில 2 வருஷம் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்ததும் நல்லதுதான். சிறைச்சாலையை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் அதே தேசத்திற்கு அவன் அதிபதியாய் கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 41வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். என்னவென்றால் அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து. ஆமென். போதும். அல்லேலூயா. 2 வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை உண்டாக்குறார் பார்வோனுக்கு. அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல ஒருவனுமே இல்லை. இவனோடு சிறைச்சாலையில் இருந்தா பாருங்க 2 பேர். ஒருவன் தூக்கிலிடப்பட்டான், ஒருவன் மீண்டும் அவன் பதவியிலே வைக்கப்பட்டார்கள். அவன் சொல்லுகிறான், இந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல ஒரே ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கான் என்றால் சிறைச்சாலையில் இருக்கிறான். அல்லேலூயா. ராஜா அவனை வரவழைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது 45வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து படிங்கம்மா. அப்பொழுது யோசேப்பு சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சொல்லுறான், என்னை குழியிலே தூக்கி போட்டீங்களே அந்த யோசேப்பு நான் தான். தோத்தான்லே எனக்கு உபத்திரவத்தை கொடுத்தீர்களே அந்த யோசேப்பு நான் தான். நீங்கள் இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டீங்களே அந்த யோசேப்பும் நான் தான். படிங்கம்மா. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்ன சொல்றாருன்னா,
இந்த உபத்திரவம் எல்லாம் எனக்கு நல்லது. இங்க என்னை கொண்டு வந்தது யாரு? தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் கொண்டு வந்ததினாலே இந்த தேசத்திலே நான் அதிபதியா இருக்கிறேன். உங்களுக்கு ஜீவரட்சணை பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார். உங்களை உயிரோடு காப்பதற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். எகிப்தை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் உணவு கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய உபத்திரவம், யோபுனுடைய உபத்திரவம் யோபுக்குத்தான் ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா யோசேப்பினுடைய உபத்திரவம் தன் சகோதரனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. தன்னை சுத்தி இருந்த எல்லா ஜனத்திற்கும் ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு நம்ம உபத்திரவப்படுகிறோமோ நீங்க நினைச்சு கொள்ளுங்க, என் பக்கத்துல ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போவாதீங்க. உபத்திரவத்தை கண்டு முறுமுறுக்காதீங்க. உபத்திரவத்தை கண்டு நீங்கள் ஓடி ஒளிந்து விட வேண்டாம். நீங்க சொல்லுங்க, சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இப்படி சொல்லி நான் பழகிட்டேன்னா சத்துருவு என்ன செய்யப்படாதான்? என் மேல சந்தோஷப்பட முடியாது. நீ சங்கீத புஸ்தகம் 105 ஒரு 12வது வசனத்தை இருந்து படிமா. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட, அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே, நல்லா கவனிங்க, அவர்களுக்கு முன்பாக புருஷனை அனுப்பினார். யாரை அனுப்பினார்? ஒரு புருஷனை. அப்போ யோசேப்புக்கு வந்த உபத்திரவத்தை எல்லாம் யார் அனுமதித்தான்? கர்த்தரே அனுமதித்தார். ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. என்ன வார்த்தை சொன்னாரு அவரு? என்ன வார்த்தை சொன்னாரு? 12-11 அரை கட்டுக்களும் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? வணங்கும். சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை உபத்திரத்தில் வைத்து கர்த்தர் புடமிட்டாராம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், நான் புடமிடப்பட்டால் மட்டுமே அது மகிமையாய் நிறைவேறும். அல்லேலூயா. 13 வருஷங்கள் அவன் புடமிடப்பட்டானாமா. 30வது வயதிலே அவன் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு கடந்து வந்தான். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் யோபினுடைய நாட்கள், புடமிடப்பட்ட நாட்கள் எவ்வளவு என்று தெரியவில்லை, எத்தனை வருஷம் என்று தெரியவில்லை. ஆனால் புடமிடப்பட்டான். அதை நல்லது என்று அவர்கள் நினைத்தார்கள். கடைசி வரையும் அவர்கள் தேவனை மட்டும் தூசிக்கவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை, பின்வாங்கி போகவும் இல்லை. அல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யோபுக்கு ஆசீர்வாதம், யோசேப்புக்கு ஆசீர்வாதம். ஆனால் அதை விட மேன்மை பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அநேக உபத்திரத்தின் வழியாய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம போவதற்கு
அநேக உபத்திரத்தின் வழியாய் கடந்து வர வேண்டுமா? ஏன் உபத்திரத்தின் வழியாய் கடந்து வர வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே நம்ம வாசித்தது போல, வெள்ளியை பொன்னை புடமிடுவது போல லேவியின் புத்திராகிய உங்களை என்னை கர்த்தர் புடமிட வேண்டும். நான் அவர் பிள்ளைகளாய் மாறுகிறவரை புடமிடுவார், நீதிபுரமாய் மாறுகிறவரை புடமிடுவார், என்னை சத்திய நகரமாய் மாத்துகிறவரை அவர் புடமிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 22வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அற்பமா எண்ண மாட்டாரமா. நீங்க இன்னைக்கு உபத்திரவப்படுறீங்க, ஆண்டவரை தேடினது நிமித்தமோ நீங்க உபத்திரவப்படுறீங்கன்னா கர்த்தர் அற்பமாய் எண்ண மாட்டாரு, அவர் முகத்தை நமக்கு மறைக்கவும் மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா அவர் முகத்தை நம்ம மறைக்க மாட்டார். இந்த உபத்திரவத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லயே நம்ம நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் முகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் முகம் எனக்கு முன்பாக மறைக்கப்படாமல் இருக்கிறபடியினாலே அந்த உபத்திரங்களில் கூட என்னை அவர் அற்பமா எண்ணுகிறதில்லை. மனுஷர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம உபத்திரப்படும் போது நம்மளை அற்பமா எண்ணுகிறது மனுஷர், ஆனால் தேவன் அற்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மளை அற்பமா எண்ண மாட்டார். ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை அற்பமா எண்ணவே மாட்டாரம்மா. யாத்திரையாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி பார்த்தாராம்? கண்ணோக்கி பார்த்தாராம். எப்படி பார்க்கிறாரு? 3வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை உங்க வேதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறாருமா. சில பேருக்கு மனதுல போராட்டம் இருக்கும், இதுல இருந்து எனக்கு எப்படா விடுதலை, ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா என்று மனதளவுல நீங்க உபத்திரவப்படலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் பார்க்கிறவர், உங்கள் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த உலகம் அற்பமா எண்ணும், ஆனால் உங்களை என்னை அழைத்தவரோ ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார். ஆனால் உபத்திரவங்களை நல்லதென்று நினைக்க வேண்டும். வர்ற உபத்திரத்தை எப்படி நினைக்கணும்னா நல்லதென்று நினைக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய காரியம் இந்த கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், என்ன போராட்டத்தை போராடினேன்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகிறதை விரும்புகிற யாவருக்கும் அவர் தருகிறார். அல்லேலூயா. பவுலுக்கு வந்த போராட்டத்தை பவுல் அப்போஸ்தலன் என்ன போராட்டம் சொல்றாரு தெரியுமா? அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்காரு, இது நல்ல போராட்டம். இந்த போராட்டம் இல்லைன்னா எனக்கு நீதியின் கிரீடம் இல்லை என்று பவுல் முடிவெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த ஜனத்தினாலே அவருக்கு போராட்டம், புறஜனத்தினாலே போராட்டம், பிசாசுகளுக்கு மத்தியிலே போராட்டம், ராஜாக்களுக்கு மத்தியிலே போராட்டம், சிங்கங்களுக்கு மத்தியிலே போராட்டம், கள்ளர்களுக்கு மத்தியிலே போராட்டம். அவ்வளவு போராட்டத்தையும் பவுல் அப்போஸ்தலன் எப்படி யோசிக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில இது நல்ல போராட்டம். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுகிறது
நல்லது. நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு போராட்டங்களை நான் நல்லதென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23வது வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பவுல்ட்ட என்ன சொல்றாராம்? கட்டுக்களும் உபத்திரவங்களும் எங்க வரை இருக்குமா? பட்டணந்தோறும். அப்படி என்றால் நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கு என்ன இருக்குமா? கட்டுக்களும் உபத்திரமும் இருக்கும். யார் அறிவிக்கிறா? இப்போ உள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன அறிவிக்கிறாரு? இன்னைக்கு சபையில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன அறிவிக்கிறாரு? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் கீழாக்காமல் கர்த்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், தப்பல்ல. ஆனால் உபத்திரவம் இல்லாமல் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போற ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரம் இருக்க, ஆனா திடன்கொள், நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிற இடத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கலாம், நண்பர்களினாலே உபத்திரம் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை உபத்திரமா இருக்கலாம். ஆனா திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் அதில் மகிமையான காரியத்தை நிச்சயமாய் செய்து தருவார். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரையும். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம், பொறுமையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உபத்திரங்கள்ல நாங்க என்ன பாராட்டுகிறோம்? மேன்மை. ஏன்னா உபத்திரம் தான் எனக்கு பொறுமையை கொடுக்கும், அந்த பொறுமை தான் எனக்கு பரீட்சையை கொடுக்கும், அந்த பரீட்சை தான் என்னை மகிமையில கொண்டு போகும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், உபத்திரங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரப்பட்டது எங்களுக்கு நல்லதென்று, இது நல்ல போராட்டம் என்று உபத்திர காலங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தெசலோனிக்கே புஸ்தகம் 1 தெசலோனிக்கே 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு, ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல நீ நம்பிக்கையா இருக்கணும். உபத்திரவத்துல எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்க. இந்த உபத்திரம் எனக்கு நல்லது என்பதை நம்பிக்கையா இருக்க வேண்டும். திடன் கொள்ளுங்க. தேவனுடைய மகிமைக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், உபத்திரத்தின் வாளியாய்த்தான் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? உபத்திரம் இல்லாமல் சுகபோக வாழ்க்கையோடு தேவனுடைய மகிமை ஒருவன் சபையில இருக்கலாம், ஆராதிக்கலாம், இந்த பூமியில இருக்கிற வரை ஒரு விசுவாசியா ஒரு பெந்தகோஸ்த வாழ்க்கை வாழலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் உபத்திரத்தின் வழியாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. உபத்திரம்னா அக்கிரமம் செஞ்சு உபத்திரம் இல்ல. என்ன உபத்திரம்? அக்கிரமம் செஞ்சு வீணா சண்டை போட்டு தாறுமாறா வாழ்ந்து அதனால வர்ற உபத்திரம் இல்ல.
கிறிஸ்துவை நீங்கள் தேடுகிறது நிமித்தம், பரிசுத்தமாய் வாழுகிறது நிமித்தம், பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், ஆண்டவருக்காண்டி நான் சாட்சியா வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணினது நிமித்தம் உங்களுக்கு வரும் உபத்திரவங்கள்ல நீங்க தைரியமாய் நில்லுங்கள். கர்த்தர் அடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். யோசேப்புக்கு தோத்தான், யோசேப்புக்கு குழி, யோசேப்புக்கு சிறைச்சாலை, மற்றவர்கள் பார்வையிலே அது ஏளனமாய் இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கோ அதுதான் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. யோபுக்கு உண்டான நஷ்டம், யோபு நண்பர்களுக்கும் அந்த தேசத்தில் உண்டான எல்லாருக்கும் அது அவங்களுக்கு நக்கலாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் யோபுக்கு அந்த உபத்திரவம் தான் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாதை என்ன தெரியுமா? உபத்திரவ பாதை. அந்த உபத்திரவத்தை அவர் நல்லது என்று நினைக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வர்ற உபத்திரவத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து நிமித்தம் வருதா? நிறையா சொல்லுங்களேன். யார் வாய் திறக்க மாட்டீங்க? கிறிஸ்துவை தேர்ந்த நிமித்தம் வருதான்னு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவை தேர்ந்த நிமித்தம் நம்ம உபத்திரப்படல. நம்மளுடைய சொந்த மாமிச இச்சைகள், சொந்த மாமிச எண்ணங்கள், ஆண்டவர் அனுமதிக்காத செஞ்சிருப்போம், இல்லைன்னா ஆண்டவர் அனுமதிக்காததை வாங்கியிருப்போம், இல்லைன்னா ஆண்டவர் அனுமதிக்காததுல தலையிட்டு இருப்போம். அதனால நம்ம உபத்திரப்படுறோம். இந்த உபத்திரவம் மாறணும்னா சங்கீதக்காரன் சொன்னது போல, சுத்த இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியினால் என்னை புதுப்பியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க உபத்திரப்படுறீங்களா? தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோது நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.